Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்லா டேஸ்டியா நம்ம இன்னைக்கு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து சிம்பிளான மசாலா தான். கம்மி இன்கிரிடியன்ட்ல நம்ம மேரினேஷன் பண்ணிட்டு எடுத்து 1 hour விட்டுட்டு நம்ம அப்புறமா ஃப்ரை பண்ண போறோம். கொஞ்சமா மசாலா வெச்சிட்டு நம்ம ஜாஸ்தி பண்ணாத கொஞ்சம் மசாலா ஒரு 1 kg அளவு ட்ரம்ஸ்டிக் இருக்குது. குயிக்கா பண்ற மாதிரி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க தேவையான பொருள்ல 8 வந்து ட்ரம்ஸ்டிக் இருக்குது. நம்ம இது ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா மசாலாலாம் சேர்த்துக்கோசரம். இப்போ வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எல்லாமே. பாருங்கள், கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கணும், சில்லி பவுடர், தனியா பவுடரு, அப்புறமா பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, டர்மரிக் எல்லாம் 1 டீஸ்பூனு கர்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சால்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் நான். இந்த ட்ரம்ஸ்டிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அது கூடவே கொஞ்சம் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறமா க்ரீன் சில்லி, ஒரு 2 க்ரீன் சில்லி இருக்குது கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதோ நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் மேரினேஷன். நம்ம அந்த ட்ரம்ஸ்டிக்கு நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிறோமா, இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த இருக்கிற நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே நல்லா பாருங்கள் கோட்டிங் பண்ணி நல்லா எடுத்து வச்சிட்டோம். மினிமம் இது ஒரு 1 hour வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். 1 hour விட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், ஒரு இடத்துல பேன் வச்சுட்டேன். பேனில் ஆயில் வச்சுட்டு இப்போது பாருங்கள் 1 hour விட்டுட்டோம் மேரினேஷன் பண்ணது. நல்லா கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம லெக் பீஸு பேனில் வச்சுக்கலாம். நான் ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ பீஸ் ஆகுதோ அவ்வளோ வரைக்கும் நான் ஃபுல்லாக இதில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த 8 பீஸும் எல்லாமே எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. மசாலா இருக்கிறது கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி விட்றேன். ஏன்னா அதில் மசாலா மிச்சம் ஆச்சு இல்லைங்களா, கொஞ்சம் நம்ம மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும். பாருங்கள், நல்லா மசாலாலாம் நான் சேர்த்துட்டேன். பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக மசாலா இருக்குது. ஒரு சைடாக நம்ம திருப்பி விடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கு ஸ்பேஸ் பண்ணி விடணும் வேகிறதுக்கோசரம். எல்லாமே சைடு பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டேன். எல்லாமே ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு ஒரு சைடாக ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த சைடு ஆகட்டும் அந்த சைடு ஆகட்டும் நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டோம். ஒரே இடத்துல வைக்கவே இல்லை. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கூட தெரியுது. பாருங்கள் ஃபுல்லாக மசாலா கூட நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே மசாலா கம்மி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும். நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டுறதுனால கரெக்டாக இருக்கும். ஒரே இடத்துல விடக்கூடாது. பாருங்கள், சூப்பராக நம்மளது ட்ரம்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் மசாலா ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி நம்மளது இது ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க உங்களுக்கு இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.